மாதாவரம் சட்டமன்ற தொகுதி பார்த்தோம்னா கடந்த 2 முறை திமுகவை சேர்ந்த சுதர்சனம், அவர் மாவட்ட செயலாளர், அவர் வெற்றி பெற்றிருக்காரு. இங்க லாஸ்ட் எலெக்ஷன்ல பார்த்தோம்னா சுதர்சனம் கிட்டத்தட்ட 50% ஓட்டிங் எடுத்துட்டாரு. அவர் எதிர்த்து போட்டிட்ட மூர்த்தி, முன்னாள் எம்எல்ஏ, அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மூர்த்தி 31% ஓட்டு எடுத்திருக்காரு. அவரும் மாவட்ட செயலாளர் தான். அவரு நாம் தமிழருக்கு இங்க 27,000 ஓட்டு கிடைச்சிருக்கு. 9% ஓட்டு எடுத்திருக்காங்க. மக்களை மையத்துக்கு ஒரு 15,000 ஓட்டு வந்திருக்கு. அதெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த தொகுதியில இப்போ சுதர்சனம் மீண்டும் கண்டெஸ்ட் பண்றோம். மீண்டும் அதிமுக மூர்த்திக்கே மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கிருத்திகா ஏழுமலை நாம் தமிழர் கண்டெஸ்ட் பண்றாங்க. டிவிகேலேருந்து எம்எல் விஜய் பிரபு கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ இதுல மக்கள் நீதி மையம், டிவிகே டிரான்ஸ்ஃபர், நாம் தமிழர்ல கூட ஒரு பகுதி டிவிகே வரும். சுற்றி அதை தாண்டி மூர்த்தி ஓரளவு ஹோல்ட் பண்ணிடுவாரு ஏடிஎம்கே பேஸ் ஓட்டை. ஆனால் அங்கே இப்போ கடந்த தேர்தலில் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ல அதிமுக இங்கே 40,000 ஓட்டு எடுத்திருக்கு. என்டிஏ 43,000 ஓட்டு இருக்கு. ஸோ 94,000 ஓட்டு ஃபுல் ட்ராப்பு. ஓரளவுக்கு ஒரு 2/3 ஆஃப் ஓட்டு ஹோல்ட் பண்ணிடுவாங்க அதிமுக. அது டிவிகே நோக்கி போகும். ஸோ இது திமுக என்னதான் கொஞ்சம் ஓட்டு இருந்தாலும் திமுக லீடு இங்க பார்லிமெண்ட்ல இது கம்பைன்டு ஓட்டோட கிடைச்ச லீடே பார்த்தீங்கன்னா 80,000 அதிமுக கூட்டணி என்டிஏ ஓட்டோட திமுக கூட்டணி எடுத்த ஓட்டு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 80,000 டிஃபரன்ஸ். ஸோ ஹெல்தி லீடு, வெரி வெரி ஹெல்தி லீடு. ஸோ திமுக என்னதான் கொஞ்சம் ஓட்டு வாக்கள் இழந்தாலும் அவங்க எடுத்துருவாங்க. ஸோ இந்த தொகுதியிலையும் தாவேகா 2வது இடம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க பெறுறாங்களா இல்லையான்றது வெயிட் பண்ணிப்பாங்க. ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் இந்த மாதாவரம் சட்டமன்ற தொகுதி.